இவ்வாண்டுக்கான தேசிய அளவிலான அறிவியல் விழா நாளை செப்டம்பர் 27 மற்றும் செப்டம்பர் 28 ஆகிய 2 நாட்களில் கோலாலம்பூர் இம்பி மாநாட்டு மையத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. இவ்வாண்டு 396 பள்ளிகள் மாநில அளவிலான போட்டியில் பங்கெடுத்து அவற்றில் வெற்றியடைந்த 70 பள்ளிகளை சார்ந்த 350 மாணவர்கள் தத்தம் மாநிலத்தை பிரதிநிதித்து தேசிய அளவிலான அறிவியல் விழாவில் களம் காண உள்ளனர். தேசிய நிலையில் நடுவர் குழுவால் வழங்கப்பட்ட 10 தலைப்புகளில் இருந்து ஒரு தலைப்பை தேர்வு செய்து அறிவியல் செயற்பாங்கு திறன்களின் அடிப்படையில் மாணவர்கள் தங்கள் ஆய்வினை மேற்கொள்ள உள்ளனர். அதோடு மாணவர்களின் அறிவியல் ஆற்றலை பரிசோதிக்கும் வண்ணம் அவர்களுக்கான நேரடி கைமுறை தேர்வும் அங்கு நடத்தப்படும் என அஸ்துதியின் தலைவர் முனைவர் யூனுஸ் யாசின் குறிப்பிட்டார். முதல் நாள் செப்டம்பர் மதிப்பீடு நிறைவடையும் வேளையில் மறுநாள் 28 செப்டம்பர் இம்மாணவர்கள் தங்களின் அறிவியல் கண்டுபிடிப்புகளை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வர உள்ளனர். 2ஆம் நாள் விழா பொது கண்காட்சியாக நடைபெற உள்ளதால் சுற்று வட்டார பொதுமக்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக தலைவர்கள் என அனைவரும் இவ்விழாவில் கலந்து தமிழ் பள்ளி மாணவர்களின் அறிவியல் ஆற்றலை நேரடியாக கண்டு களிக்கும்படி அறிவியல் விழா இயக்குனர் சுபாஷ் கிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். இளம் ஆய்வாளர்களின் அறிவியல் விழா வெற்றியாளர்கள் மொத்தம் 4 பிரிவுகளில் அறிவிக்கப்படுவார்கள். 10, 9, 8, 7ஆம் நிலையில் வெற்றியடைந்த பள்ளிகளுக்கு வெண்கல விருதும் தலா 700 ரிங்கேட் ரொக்க பரிசும் வழங்கப்படும். 6, 5, 4ஆம் நிலை வெற்றியாளர்களுக்கு வெள்ளி விருதும் தலா 1000 ரிங்கேட் ரொக்க பரிசும் வழங்கப்படும். 3 மற்றும் 2ஆம் நிலை வெற்றியாளர்கள் தங்க விருதை பெறுவதோடு தலா 1500 ரிங்கேட் ரொக்க பரிசையும் வெல்வார்கள். முதல் நிலை வெற்றியாளர் பிளாட்டினம் விருதை வெல்வதோடு 2500 ரிங்கேட் ரொக்க பரிசையும் தட்டிச் செல்வார்கள். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது.